ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை அனலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஏஐ சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக், அதாவது இங்கே வந்து இது பேர் ஏஐ ஸ்டாக்கும்பாங்க. அதோட லேயர் தான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசெண்டாக ஐபிஎம் டெக்னாலஜி சேனலில் பார்த்தேன். ஸோ அதை அப்படி தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதை போய் பாருங்கள். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டாக்னால் நான் ஒரு பொருளுக்கு மேலே ஒரு பொருள் அடுக்கிறது தான் ஸ்டாக். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், அதாவது இங்கே தான் ஹார்ட்வேர். உங்களோட NVIDIAவோட GPU அதுதான் வந்து ஏஐக்கு தேவையான ஹார்ட்வேர். ஓகே, அது இங்கே இருக்கும். அது மேலே தான் உங்களுக்கு வந்து மாடல், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாடல் GPT-5ஓ, Gemini 2.5 ப்ரோவோ, 3ஓ, இல்லை கிளாட் சோனட் 4.5ஓ, என்ன மாடல், குவென்னோ, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கு மேலே இப்போ உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் சர்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கு தேவையான டேட்டா இருக்கணும். ஏன்னா இந்த மாடல் ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேட்டஸ்ட் மாடல் வருது, நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அது அன்றைக்கி தேதி வரைக்கும்லாம் ட்ரெயின் ஆகிருக்காது. ஒரு 3 மாதம் பழைய டேட்டா வரைக்கும் தான் அதுக்கு தெரியும், அதை தாண்டி தெரியாது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்டாக உள்ள ரிசர்ச் பேப்பரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணால் அதுக்கு எப்படி அந்த டேட்டா ஃபீட் பண்ணுங்கிறதுக்கான டேட்டா லேயர். ஓகே, இதுக்கு மேலே தான் ஆர்கஸ்ட்ரேஷன் தான் வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த இப்போ உங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாடலில் இந்த கால் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த டூலை கால் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு, அப்புறம் திங்க் பண்ணு, டாஸ்க் அச்சீவ் பண்ணலாம், திரும்ப இதை ரிப்பீட் பண்ணு அப்படின்னு அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவுறது. இதுக்கு மேலே தான் நம்மளோட அப்ளிகேஷன் லேயர். நம்ம அப்ளிகேஷன் தான் வந்து இதோட இந்த எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ஒர்க்கை முடிச்சு கொடுக்கும். இப்போ இதை 1 by 1 பிரித்து படித்து கற்றுக்கும். என்னென்னா இந்த ஸ்டாக்கில் ஒன்று பார்த்துக்கும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன மாதிரி விதத்தில் நீங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் NVIDIA GPU வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களோட டேட்டா சென்டரில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். டேட்டா சென்டரில் ப்ரொவிஷன் பண்ணுறது, கரண்ட்டு, எல்லா வேலையும் நீங்கள் பண்ணணும். ஓகே, இல்லை எனக்கு அது பண்ண முடியாது, நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ண போகிறேன்னா யூ கேன் ரன் இட் இன் யுவர் லேப்டாப். சின்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு லோக்கலில் ரன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பிரச்சனைலாம் வேணாம், நேராக போய் ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் AWS, Azure, GCP வேணும், அவன்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்து ரெண்ட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது முடிஞ்சிச்சா, அடுத்தது வந்து நம்ம மாடல் வரும். மாடலில் வந்து என்னென்ன மாதிரி மாடல் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓப்பன் மாடலா இல்லை ப்ரொப்ரைட்டரி மாடலா? ஓகே, அந்த மாடல்லேயும் சைஸ், நிறைய விதமான சைஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு என்ன சைஸ் வேணும், எவ்வளோ பேராமீட்டர் சைஸ், எவ்வளோ பேராமீட்டர் பெருசாக போதோ அந்தளவுக்கு அது சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிசைன் பண்ணணும். ப்ளஸ் அந்த மாடலோட ஸ்பெஷலைசேஷன். இப்போ உங்கள் சில மாடல் வந்து டூல் காலிங் நல்லா பண்ணும், சில மாடல் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் நல்லா பண்ணும். உங்கள் ரிக்குயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மாடல் செலெக்ஷனில். இதுக்கு மேலே வரது டேட்டா லேயர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஏஐன்னு சத்தம் போட்டாலும் அதுக்கு அடிப்படையாக தேவை வந்து குவாலிட்டி ஆஃப் டேட்டா. இன்றைக்கி உள்ள ஏஐ எல்லாமே இன்டர்நெட்டில் தான் ட்ரெயின் ஆகிருக்கு. இன்டர்நெட் டேட்டாலாம் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அந்த டேட்டா அது படித்த பிறகு அது எது ரைட்டு ராங்குன்னு வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்து சரி பண்ணுவாங்க வச்சுக்கலாம். ஸோ நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த டேட்டா வந்து எப்படி என்னென்ன டேட்டா சோர்ஸ்லேருந்து கொண்டு வரீங்கன்னு தெரியணும். ஓகே, அவங்க என்டர்பிரைஸில் அதுக்கு எப்படி பைப்லைன் டிஃபைன் பண்ணுறீங்கன்னு தெரியணும். அதுக்குள்ளே வெக்டார் டிபி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெக்டார் டிபி கொண்டு வந்து எம்பெடிங் மூலமாக எப்படி RAG ரிட்ரைவல் ஆக்மெண்ட் ஜென்ரேஷன் வச்சு இதோட அவுட்புட்டை என்ரிச் பண்ணுறோன்னு தெரியணும். இது எல்லாமே இந்த டேட்டா லேயர். இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் லேயர். இதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே தான் அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்குக்கு அது என்ன பண்ணால் கொடுத்துருக்க டாஸ்க்குக்கு, இந்த அப்ளிகேஷனில் வந்து டாஸ்க்குக்கு ஒரு பிளான் பண்ணோம், அப்புறம் அதை திங்க் பண்ணோம், அப்புறம் அதை ரீசன் பண்ணோம், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணோம், ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு திரும்ப புது பிளான் போடும், திரும்ப ரீசன் பண்ணோம், எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு தேவையான டூலோ ஃபங்க்ஷனோ கால் பண்ணி, இல்லை வேறு எதையும் கால் பண்ணோன்னா MCP யூஸ் பண்ணிவிட்டு கொண்டு வரும். இதுதான் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு மேலே தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் நம்ம இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போது அதுக்கு எப்படி வேணால் இருக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஒரு சேட் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம், வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம், ஓகே, ஒரு வீடியோ இன்டர்ஃபேஸ் வச்சுக்கலாம். இதுக்குள்ள இன்டெக்ரேஷன், இது எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி தன்னோட டாஸ்க்கை முடிக்குதுங்கிறது தான் இங்கே. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல எடுக்கிற முடிவுகள் உங்களோட அப்ளிகேஷன் லேயரை பெருசாக இம்பேக்ட் பண்ணும். நீங்கள் எப்படி இன்ஃப்ரா செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன மாடல் செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன சைஸ் செலக்ட் பண்ணுறீங்க, அது ஓப்பன் சோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி டேட்டா ஃபீட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர் வச்சுருக்கீங்க, அதுக்கு அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் எப்படி வைக்கிறீங்க, இது எல்லாம் சேர்த்து தான் டோட்டலாக உங்களோட ஏஐ அப்ளிகேஷனோட சக்ஸஸே இருக்குது. ஸோ இதை நல்லா
தரவாக மைண்டில் புரிஞ்சுங்க. பட் யா